ஓம் சாயிநாதாய நமக. வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் சரியான பாதையில்தான் நடக்கிறோமா என்ற ஐயம் நம் மனதில் எழும். ஒவ்வொரு அடியும் பாரமாக தோன்றும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்ற கேள்வி மனதை அரிக்கும். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருப்பது போல உணரும் அந்த அமைதியான போராட்டங்களில் ஒரு கணம் கூட உங்களை கைவிடாமல் ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஆம், அவர்தான் நம் சாய் பாபா. இந்த கதை வெறும் வார்த்தைகளால் பின்னப்பட்ட ஒன்றல்ல. இது நம்பிக்கை, அசைக்க முடியாத பக்தி மற்றும் ஆழமான மாற்றம் நிறைந்த ஒரு வாழ்வியல் பயணம். சாய்பாபா தன் பக்தர்களுடன் பேசுகிறார் என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள் உண்டு. அவரது ஒவ்வொரு அற்புதமும் நாம் தனிமையில் இல்லை என்பதை உணர்த்தும் கலங்கரை விளக்கம். நாம் துவண்டு விழும்போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று அவர் தனது அருளின் மூலம் உணர்த்துகிறார். இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். உங்கள் மனதில் ஒருவித அமைதி பரவுவதை நீங்களே உணர்வீர்கள். அவரது பிரசன்னம் உங்கள் இதயத்தை நிரப்புவதை நீங்களே அறிவீர்கள். அவர் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை ஆழ்மனதில் உணர்வீர்கள். சாய்பாபாவின் கருணை உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கட்டும். கதை தொடங்குகிறது. ரமா 28 வயதான பெண் பட்டதாரி. வயதான தந்தை மற்றும் தாய் கொண்ட ஒரு சிறிய குடும்பம். ஒரு தனியார் நிறுவனத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்தாள். அவளது வருமானம் வீட்டு வாடகைக்கும் குடும்பச் செலவுகளுக்கும் சரியாக இருந்தது. தனி ஒரு பெண்ணாய் குடும்பச் சுமையை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தாள். அன்றொரு நாள் ரமாவை பெண் பார்க்க வந்திருந்தனர். நல்ல வசதியுள்ள இடம். அவர்கள் போட்ட நிபந்தனையோ ரமாவை நிலைக்குலைய வைத்தது. திருமணத்திற்கு பின் வேலைக்கு செல்லக்கூடாது என்றனர். தன்னையே நம்பியிருக்கும் தன் பெற்றோரை நினைத்து கவலை கொண்டாள். வந்தவர்களிடம் தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று கூறி நிராகரித்து விட்டாள். ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவளின் மனதில் இருந்தது, தனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை என்று தன் நிலையை எண்ணி அழுதாள். அடுத்த நாள் காலை ரமா பேருந்தில் அமர்ந்திருந்தாள். முகம் கவலையில் களையிழந்திருந்தது. அவள் அருகில் வயதான பெண்மணி ஒருத்தி அமர்ந்திருந்தாள். வாடிய முகத்துடன் அமர்ந்திருந்த ரமாவின் கைகளை பிடித்து, விரைவில் உன் நிலை மாறும், கவலைப்படாதே. 9 வியாழக்கிழமைகள் சாய்பாபா கோவிலுக்கு தவறாமல் சென்று 2 தீபங்கள் ஏற்றி உன் மனக்குறைகளை அவரிடம் சொல், சாய் பார்த்துக் கொள்வார் என்றாள். அந்த பெண்மணி பேசுவதையே பார்த்துக் கொண்டிருந்த ரமா ஏதோ தெய்வவாக்கு கேட்பவள் போல் அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்திருந்தது. அன்று வியாழக்கிழமை. பேருந்தில் சந்தித்து அந்த வயதான பெண்மணியின் நினைவு ரமாவிற்கு வந்தது. பாபா கோவிலை நோக்கி ஓடினாள். பாபாவின் முனமர்ந்து தன்மனக்குமுறல்களை அழுகையின் மூலம் வெளிப்படுத்தினாள். 2 தீபங்கள் ஏற்றி, இனி நீதான் என்னை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். ரமாவிற்கு அவள் வேலை செய்யும் தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு புதிய புராஜெக்ட் வாய்ப்பு வந்தது. இரவு பகல் பாராமல் தீவிரமாக உழைத்தாள். ரமாவின் செயல்பாடுகளை பல நாட்களாக கவனித்து வந்தார் அவளின் தலைமை அதிகாரி. அவளின் உழைப்பையும் வேலைத்திறனையும் பார்த்து பதவி உயர்வுக்கான நியமனத்தை தக்க நேரத்தில் வழங்கினார். இதை சற்றும் எதிர்பாராத ரமா கண்களில் ஆனந்த கண்ணீருடன் அதிகாரிக்கு நன்றி கூறினாள். உடனடியாக தன் பெற்றோர்களுக்கு இந்த நல்ல தகவலை பரிமாற வேண்டும் என்று அழைத்தாள். செய்தி அறிந்த ரமாவின் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த வாரம் வியாழக்கிழமை அன்று பாபா கோவிலுக்கு சென்று அவருக்கு நன்றி சொன்னாள். 2 தீபங்கள் ஏற்றி, என்றும் நீ துணையாக வரவேண்டும் சாய் என்று வேண்டினாள். ரமாவிற்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் வழங்கப்பட்டது. அவளின் குடும்ப நிலை சற்று மேம்பட்டிருந்தது. அன்று ரமாவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்திருந்தனர். மாப்பிள்ளை சுந்தர் ஒரு நல்ல பதவியில் இருந்தார். நல்ல வசதியான குடும்பமாக இருந்தாலும் சுந்தரும் அவரின் பெற்றோரும் தன்மையாக இருந்தனர். அவர்களுக்கு ரமாவை பார்த்ததும் பிடித்து போனது. இருந்தும் ரமாவின் மனதில் ஒரு நெருடல். இந்த சம்பந்தம் நம் குடும்பத்திற்கு சரிவருமா என்ற குழப்பத்தில் இருந்தாள். அவளின் தயக்கத்தை புரிந்து கொண்ட சுந்தர்
என்னிடம் ஏதாவது பேச வேண்டும் என்றால் என்னை அழைக்கலாம் என்று தன் அலைபேசி எண்ணை ரமாவின் பெற்றோரிடம் கொடுத்தார். அவரின் இந்த செயல் அவர் மீது மதிப்பை கூட்டியது. மாப்பிள்ளை குடும்பத்தாரும் ரமாவின் பதிலுக்காக காத்திருக்கிறோம் என்று கூறி விடைபெற்றனர். 2 நாட்கள் நன்கு யோசித்த பிறகு சுந்தரை தனிமையில் சந்திக்க விரும்புவதாக ரமா ஒரு உணவகத்திற்கு அழைத்தாள். உணவகத்தில் ரமாவை சந்தித்த சுந்தர் அவள் மனதில் உள்ள குழப்பத்தை தன்னிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கூறலாம் என்றார். சில நொடி மௌனத்திற்கு பிறகு ரமா பேசத் தொடங்கினாள். என்னை திருமணத்திற்கு பின் வேலைக்குச் செல்ல அனுமதிக்க வேண்டும். நான் இருக்கும் வரை என் பெற்றோரை பார்த்துக் கொள்வது என் பொறுப்பு. இதற்கு சம்மதம் தெரிவிப்பீர்களா என்றாள். அதற்கு சுந்தர், உன் பெற்றோர் இனி உன் பொறுப்பு மட்டும் அல்ல, என் பொறுப்பும்தான். உன்னை போன்று ஒரு பெண்ணை திருமணம் செய்ய கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ரமா. உனக்கு என்னை திருமணம் செய்து கொள்வதில் சம்மதமா என்றார். இதை கேட்ட ரமா மகிழ்ச்சியில் திளைத்தாள். வெட்கத்துடன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். அன்று 9வது வார வியாழக்கிழமை. தன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை எண்ணி பார்த்து பாபாவுக்கு நன்றி சொன்னாள் ரமா. உன் அருளின்றி இவை நடந்திருக்காது சாய். வாழ்க்கையே வெறுத்துப் போய் கவலையில் மூழ்கியிருந்தேன். உன் வழிகாட்டுதலால் இன்று மனநிறைவுடன் இருக்கிறேன் சாய். உன் கருணைக்கு எல்லையே இல்லை என்று அவர் பாதத்தில் விழுந்து வணங்கினாள். இரு வீட்டாரும் சேர்ந்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தனர். ஒரு நல்ல நாளில் பெற்றோர் உறவினர்கள் ஆசியுடன் பாபா கோயில் சந்நிதியில் ரமா சுந்தரின் திருமணம் எளிமையாக இனிதே நடைபெற்றது. தன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்து பார்த்தாள் ரமா. அவள் கைகளை பற்றியபடி அவளை பார்த்தான் சுந்தர். அந்த பார்வையில் நான் என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று அவன் சொல்லாமல் சொன்னது புரிந்தது ரமாவுக்கு. பதிலுக்கு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள் அவள். கதை முடிகிறது. தன்னை நம்பியவர்களை பாபா கைவிடமாட்டார் என்பதற்கு ரமாவின் கதையே ஒரு சாட்சி. இந்த கதையில் வரும் ரமா தனது வாழ்க்கையில் சந்தித்த அத்தனை துன்பங்களுக்கும் தியாகங்களுக்கும் சாய்பாபா அருளால் ஒரு அழகான முடிவு கிடைத்தது. குடும்பத்திற்காக அவள் செய்த அத்தனை அர்ப்பணிப்புகளும் வீண் போகவில்லை. தன் குடும்ப பாரத்தைச் சுமந்து பல திருமண சம்பந்தங்களை மறுத்த ரமாவுக்கு அவளது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற ஒரு துணை அமைந்தது சாய்பாபாவின் அற்புதம் அன்றி வேறில்லை. அவள் வைத்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அவள் மனதையும் புரிந்து கொண்ட ஒருவரை மணந்து ரமா புதிய வாழ்க்கையை தொடங்கியதன் மூலம் சாய்பாபாவை முழுமையாக நம்புவோரின் வாழ்வில் நன்மைகள் நிச்சயம் நடக்கும் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆம், உண்மையான நம்பிக்கையுடன் சாய்பாபாவை சரணடைந்தால் வாழ்வில் அனைத்து நற்பலன்களையும் பெற முடியும். ரமாவுக்கு நடந்தது போல அதிசயங்கள் நிகழும். சாய் பாபா ஒருபோதும் தன் பக்தர்களை கைவிடுவதில்லை. இன்றும் கூட ஷீரடி பாபாவை நம்பும் எண்ணற்ற பக்தர்களின் வாழ்வில் அற்புதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதீர்கள். சாய் பாபா எப்போதும் துணை நிற்பார். மேலும் பல கதைகளை தொடர்ந்து கேட்க சாய் பேசுகிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.